திருப்பூர்ல சாயப்பட்டற கழிவுகளை ஜீரோ டிஸ்சார்ஜ் முறையில் சுத்திகரித்து வெளியேற்றுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்க நிலையிலும் சாய கழிவுகளை சுத்திகரிக்காமலேயே நொய்யல் ஆற்றில் விடுறதால சுகாதார சீர்கேடு ஏற்படுறதா பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அது குறித்து அடுத்து பார்க்கலாம். திருப்பூர் சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியேற்றப்படும் சாயக்கழிவுகள் உரிய முறையில் சுத்திகரிக்கப்படாமல் நொய்யல் ஆற்றில் விடப்படுவதால் அந்த நதியை பாழ்பட்டு போனதும் உரத்துப்பாளையம் என்ற அணையை சாயக்கழிவு நீரால் நிறைந்ததும் கடந்த கால வரலாறு. இதனைத் தொடர்ந்து நொய்யல் ஆற்றில் சாயக்கழிவுகளை கலக்கக்கூடாது என்று சமூக நலன் விரும்புவோர் நீதிமன்றத்தை நாடினர். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வந்தபோது சாயக்கழிவுகளை முழுமையாக சுத்திகரிக்கும் ஜீரோ டிஸ்சார்ஜ் முறையில் சுத்திகரித்து வெளியேற்ற உத்தரவிட்டது. இந்த முறையில் சுத்திகரிப்பு செய்ய அதிக செலவு ஏற்படும் என்பதால் பல சாயப்பட்டறைகள் இரவு நேரங்களில் சாயக்கழிவுகளை திறந்து விடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளன. இதனால் நொய்யல் ஆறு மேலும் மாசடைந்து வருகிறது. ஆரம்ப கட்டத்தில் சுத்திகரித்து விட்டுட்டு இருந்த அந்த சாய தொழிற்சாலை அதிபர்கள் சமீப காலமாக ஆங்காங்கே அந்த சாய தண்ணீரை அப்படியே வெளியேற்றுகிறார்கள். இதன் காரணமாக பல்வேறு விதமான அந்த நோய்கள், தோலெரிப்பு, அதுபோல இந்த பாதை வழியாகவே செல்ல முடியாத ஒரு நிலைமையான ஒரு துர்நாற்றம் உட்பட இது வீசிக்கொண்டிருக்கிறது. இதற்கு மாசு கட்டுப்பாடு வாரியம் அவ்வப்போது நடவடிக்கை எடுத்தாலும் போதுமானதாக இல்லை என்பதுதான் அனைவருடைய கருத்து. சாயப்பட்டறை உரிமையாளர்கள் அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு நீதிமன்ற உத்தரவை மீறி வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் இதில் நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பக்கம் பொது சுத்திகரிப்பு நிலை இருக்கணும். ஆனா திருப்பூர்ல இப்ப பாத்தீங்கன்னா ஏராளமான மர்ம காய்ச்சல், அது மாதிரி விதவிதமான தொற்று நோய்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா புற்றுநோய், கண்ணு நோய், தோல் நோயின்னு அப்பாவி மக்கள் ஆஸ்பத்திரிக்கே அலையறான். ஆஸ்பத்திரி நிறைஞ்சு கிடக்கு, யாரும் கண்டுக்கிறதில்ல. குறிப்பா மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் அதன் கீழிறங்கிய சுகாதாரத்துறையும் இது பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் விவசாயிகளின் நீர் ஆதாரமாக திகழ்ந்த நொய்யல் ஆற்று நீர் இன்று எதற்கும் பயன்படாத நிலைக்கு மாற சாயப்பட்டறைகளே காரணம் என்றும் நீதிமன்றத்தின் உத்தரவை நடைமுறைப்படுத்தி நொய்யல் ஆற்றை அழிவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர் நொய்யல் நதிப்படுகையின் மக்கள். மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் சுகாதாரத்துறையும் உடனடியாக செயல்பட்டு இந்த சாய ஆலைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பது இங்குள்ள பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக திருப்பூரிலிருந்து பாலாஜி பாஸ்கர்.